யோ யோ டப்பர் பிரதர்ஸு நியாயமா அது உங்களுக்கெல்லாம் இல்லை நியாயமான்னு கேட்குறேன். 9 வருஷம் எப்படி 9 வருஷம் 5 சீசனு 42 எபிசோடு நிவ்வியரோட எண்டுக்கு வந்துடுச்சு. நிவ்வியரை மட்டும் சாதாரணமாக முடிச்சிங்களாடா, ஒரு ஹார்ட் பிரேக்கோடு தானே முடிச்சிங்க. இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பித்த காரணமே லெவனும் மைக்கும் தான்டா. அவங்கள்ட்ட ஜோடி பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை இப்படி பண்ணி உடச்சிட்டிங்களேடா. யார் சரி செத்து போயிருந்தா கூட நான் ஏற்றுக்கு இருந்துப்பேன்டா. ஓகே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். பிரித்து வச்சிட்டீங்களேடா. அந்த பிள்ளைய ஒரு மூலையும் இந்த பையனை ஒரு மூலைக்கு அனுப்பிட்டீங்களேடா. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. 50-60 வயசான ஜோய்ஸும் ஓப்பருமே ஜோடி சேர்ந்துட்டாங்கடா. வெறும் 20 வயசு கூட ஆகாத லெவனை மைக்கி பிரிச்சிட்டிங்களேடா. நல்லா இருப்பீங்களாடா? இல்லை நியாயமானு கேட்குறேன். எனக்கு அந்த சீரியஸை பார்த்து முடிய கூட போது கூட அழுவ வரல காய்ஸ். பார்த்து முடிஞ்சுட்டு இன்ஸ்டாவுக்கு பார்க்க போனால் எடிட்டாக தள்ளுறாங்க. அதனால் எனக்கே ஐயாமல் அழுவ வந்துச்சு கைஸ். என்னால் தாங்க முடியலை. யோ டப்பர் பிரதர்ஸு ஏன் இப்படி பண்ணீங்க? சேர்த்து வச்சுருக்காங்க அந்த ஜோடியை. இந்த சீசனோட எண்டிங் எப்படி இருக்குன்னா, சீசன் 1 எண்டிங் மாதிரியே இருக்கும். குட் பாய் மைக் அப்படின்னு சொல்லிட்டு போவால, அதே மாதிரி இதுலேயும் குட் பாய் மைக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவா. இந்த வீடியோட எண்டிங் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஏஐயில் ஒரு வீடியோ பார்த்தேன் காய்ஸ், நீங்களும் பாருங்கள். அந்த லெவனை வந்து மைக் தேடி போகிற மாதிரி ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சு காய்ஸ், நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ஒரு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு மைக்கையும் லெவனையும் பிரித்தது பிடிக்கலன்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இந்த வருஷம் மார்ச் மாதம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் மாதிரி ஒன்று வருது காய்ஸ். அதை பார்ப்போம். அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம நினச்சோம் இதோட எண்டு முடியுதுன்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 27, 30, 31 நிறைய சீரீஸ் வர்றதுக்கு. நீங்கள் அந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா புரியும். எத்தனை பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அழுவுறீங்க, இல்லைன்னா மைக்கும் லெவனும் சேராமல் இருந்ததுக்கு அழுவுறீங்கன்னு. நிறைய பேர் ஸ்டீவ் சாகலை, அதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸ்டீவ் செத்துருந்தா கூட எனக்கு கவலையாக இருந்திருக்கும். ஆனால் செத்துட்டான்னு மனசு ஏற்றுக்கு இருந்திருக்கும். ஆனால் மைக் அண்ட் லெவன் பிரித்து என்னால் தாங்க முடியல. நான் ஒரு நாள் முழுக்க சோகமாக இருக்க காரணம் அவங்க தான். இப்போ 2 நாள் ஆச்சு, 2 நாளாக சோகமாக இருக்கேன். யாரால்? வெறும் இவனுங்கனால. டப்பர் பிரதர்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எப்படி சரி இன்னொரு சீரீஸ் வர வச்சு அவங்கள சேர்த்து வைங்கடா, அப்போ தான் என் மனசு ஆறும். ஓகே காய்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எம்ஜே. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ப்ரோ. சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க.